ஏனுங்க மணி, உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் படிக்கிறதுக்காக சின்ன வயசுலயே நம்ம கிராமத்தை விட்டு போனீங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் வர்றீங்க. ஆமா, இந்த கிராமத்துல எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? எதுவுமே ஞாபகம் இல்ல வண்டிக்காரரே. அம்மணி, என்னதான் நீங்க பட்டணத்துல படிச்சிருந்தாலும் உங்க பிறந்த ஊர் இந்த கிராமம் தாங்கிறத மறந்துடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் படிச்சுட்டு வெளியூர் போனதுக்கு அப்புறம் பிறந்த கிராமத்தையே மறந்துடுறாங்க. நீங்களும் அப்படி இருந்தாதீங்க. வண்டிக்காரரே, மத்தவங்க மாதிரி இல்ல இந்த புஷ்பவல்லி. கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க. எதுக்கு மணி வண்டியை நிறுத்த சொல்றீங்க? நிறுத்துங்களே. ஓ ஓ ஓ. ஏன் மணி இறங்கி வந்துட்டீங்க? என்னது இது? கோயில் மணி கோயிலுக்குள்ளதானே இருக்கணும், வெளியில ஏன் கட்டி வச்சிருக்காங்க? இது படைச்ச சாமிக்கா வச்ச மணி இல்லம்மா, காப்பாத்துற சாமிக்கா வச்ச மணி. ஓஹோ. இந்த ஊர்ல சின்னத்துறைன்னு ஒரு காப்பாத்துற சாமி இருக்காரு. யாருக்காவது ஏதாவது ஆபத்துன்னு வந்து மணி அடிச்சா அவர் உடனே வந்து காப்பாத்து வருமா? அப்படி ஒரு விஷயம் இருக்கா? அப்படின்னா இந்த புஷ்பவல்லி அந்த மணியை அடிச்சே தீரணும். வேண்டாமா, தப்புமா? என்ன, நீ இவ்ளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறம் காப்பாத்துற சாமியை பார்க்காம போக முடியுமா? மணி அடிக்கிற, வரட்டும், பார்க்கலாம். விளையாட்டு விளையாட போதுமா? சொன்னா கேளுங்கம்மா, சொன்னா கேளுங்கம்மா. யார் மணி? எதுக்கு மணி அடிக்கிற? கேக்குறேன்ல, பேசாம நிக்கிற. மணி அடிச்சா காப்பாத்துற சாமி வருவார்னு சொன்னாங்க. சும்மா தமாஷ் கடிச்சேன். ஓஹோ, நீங்க தான் காப்பாத்துற சாமியா? புதுசா? தேவையான மணி அடிக்க கூடாது தெரியுமா? அப்ப எவ்வளவு சொன்ன கேட்டுச்சு அந்த பிள்ளை. ஐயா, வேண்டாம் வேண்டாம், நான் தலைதலையே அடிச்சுக்கிட்டேனுங்க. மடார்னு வந்து நின்று மணி அடிச்சிருச்சுங்க. யார் இந்த பொண்ணு? சரிக வெட்டி செல்லப்ப கொண்டு இல்லைங்க, அவருடைய பொண்ணுங்கய்யா. அவங்க அப்பா இறந்த பிறகு படிப்புக்காக பட்டணம் போயிருந்தது. அப்பப்ப அவங்க அம்மா போய் பார்த்துட்டு வருவாங்க. படிப்பை முடிச்சிட்டு இப்ப ஊருக்கு திரும்பி வந்திருக்குங்க. ஓஹோ, புளியங்காயும் மிளகா புளியமா சுத்திட்டு இருக்கும் அந்த பொண்ணு அது? கரெக்டா சொன்னீங்கய்யா. உங்களுக்கு நான் யாருன்னு தெரிஞ்சு போச்சு, எனக்கும் காப்பாத்துற சாமி யாருன்னு தெரிஞ்சு போச்சு. வணக்கம். அப்ப நான் வரட்டுமா? அம்மணி, இதெல்லாம் ஐஸ் வண்டியில கட்டியிருக்க மணி நினைச்சியா ஆளாளுக்கு அடிக்கிறதுக்கு? போறது வர்றதெல்லாம் அந்த மணியை பொட்டு பொட்டுன்னு அடிச்சா அந்த மணிக்கே மரியாதை எல்லாம் போயிடும். ஆமா, சரி விடுங்க, புதுசு விவரம் தெரியல. விவரத்தை சொல்லியும் கேட்காம மணி அடிச்சா எப்படி தம்பி மன்னிக்கிறது? இந்தாமா, செஞ்ச தப்புன்னு ஊருக்காரங்கிட்ட மன்னிப்பு கேளு. இந்த ஊருக்கே காப்பாத்துற சாமி இவர் தானே. இவர் கால விழுந்தா ஊருக்காரங்க எல்லார் காலையும் விழுந்த மாதிரி தானே. அப்படித்தான், அவர் காலிலே விழுந்த மன்னிப்பு கேளு. சரி. ரொம்ப குறும்புக்கார பொண்ணத்தான் ஊருக்குள்ள வந்த உடனே கைய வச்சுட்டாளே. உனக்கு உன் குறும்பு எல்லாம் நீ படிக்கிற இடத்துல வச்சுக்கோ. இங்க வச்சுட்டீங்கன்னா வாழை ஒட்ட நறுக்கிடுவாங்க. அம்மா, ஊர் எல்லையில மணியை பார்த்தேன், அடிக்கணும்னு தோணுச்சு, அடிச்சேன். அதுக்கு போய் அவர் கால்ல விழ சொன்னாங்க. அதான் ரப்பர் தேட தூக்கி போட்டு ஓடி வந்துட்டேன். போதுண்டி, உன் பேச்சு நிறுத்து. இந்தா காப்பி. அம்மா கையில காஃபி சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? அம்மா அம்மா, இது உனக்கு. இது பாருடி, உனக்கு இந்த Dress வாங்கி கொடுத்ததுக்காக அடுத்த வாட்டி நீதான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரணும், சரியா? சரி. உன் தங்கச்சி நல்லா தான் படிக்கிறா, ஆனா அவளை மேல படிக்க வைக்க முடியும்னு எனக்கு தோணல. ஏன்? உன் படிப்புக்காகவே உங்க அப்பா இருந்த சொத்தையெல்லாம் வித்து பத்தாக்குறைக்கு என்னையும் கடங்காரி ஆக்கிட்டு போயிட்டாரு. இந்த அளவுல அவளை எங்க படிக்க வைக்கிறது? அம்மா, நான் தான் இருக்கேன்ல, ஏன் கவலைப்படுற? அப்படி சொல்லுக்கா. ஆமா, சித்தப்பா எங்க? அவருக்கு சேர்த்து Dress வாங்கிட்டு வந்திருக்கேன். அவரை பத்தி உனக்கு தெரியாதாமா? பணம் குடுக்கறதுனா குடு, இல்லன்னா கோமண தெரி கட்டிட்டு போயிட்டு. ஏண்டா, நீ என்ன பழையகோட்டை பட்டக்காரன் நினைப்பா? நல்லா தெரிஞ்சுக்க, பச்சை மலை அடிவாரத்துல பணியாரம் சுட்டு வித்துதான் உங்க அம்மா உன்னை வளர்த்தா. கடன் வாங்கறதுக்கு ஒரு அருகதை வேணும். அருகதை இல்லாத உங்ககிட்ட பணம் கேட்டேன் பாரு, என்ன செருப்பாலேயே அடிக்கணும்டா. நீ என்ன பெரிய ஊத்துக்குழி ஜமீன் நினைப்பா? உன் அண்ணன் சொத்தையெல்லாம் வித்து அவன் பொண்ணை படிக்க வச்சுட்டு உனக்கு பட்டையை போட்டு போயிட்டான். நீ வரவும் போற வேண்டாம், 5 கொடு 10 கொடுன்னு கேட்டு தெரியுத. ஆளை உடுப்பா, எனக்கு வேலை இருக்கு, நான் போய் என் வேலையை பாக்குறேன். ஏய், யானை படுத்தாலே குதிரை மட்டா, நீ ஆஃப்டர் ஒரு நாயி. இந்த இந்தியாவுல நான் யாருகிட்ட தான் போய் கடை கேட்கறது? சித்தப்பா. சித்தப்பா கிட்டயா? சாமி பேசுதா? புஷ்பவல்லி வந்திருக்கேன். புஷ்பா? என்ன சித்தப்பா, இப்படி வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் காசுக்காக தயார் பண்ணிட்டு வாங்க சித்தப்பா, வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கா? இன்னைக்கு இந்த எச்சக்கர நாய் எல்லாம் என்ன பார்த்து ஒரு கேள்வி கேக்குதுன்னா அது காரணம் யாரு? நீ.
எங்க அண்ணன் உன்னை படிக்க வைக்கிறதுக்காக எல்லா சொத்தையும் அழிச்சிட்டாரு. அன்னைக்கே நான் புத்திசாலித்தனமா கல்யாணம் பண்ணி இருந்தேன்னா இன்னைக்கு குடியும் குடித்தனமா சந்தோஷமா இருந்திருப்பேன். இந்த கோயில்ல வந்து பண்டாரமா இருந்திருக்க மாட்டேன். உன் மூஞ்சில முழிக்கிறதே பாவம். போயிரு. டேடே நல்ல தம்பி அதை இங்க கூட. என்னக்கா? இத வச்சுதான் மாங்காலாம் அடிப்பீங்களா? மாங்க மட்டும் இல்ல, எங்க அப்பா அடிக்கடி சிட்டுக்குருவியும் அடிச்சு கொடுக்கும். ஹை, பறக்கிற சிட்டுக்குருவி அடிக்க முடியுமா? பறக்கிற சிட்டுக்குருவியை யாராலையும் அடிக்க முடியாது. வாசல்ல தீனி போட்டா வந்து உட்காரும். அப்ப பார்த்து அடிச்சிருவோம். நான் அடிச்சு காட்டுமா? பார்க்கலாம். ஹேய், யார் அது? பொங்கல் வாழ்த்துல போடுற மாதிரி லட்சணமான கிராமத்து பொண்ணு தலையில சாப்பாடு பானையை வச்சுக்கிட்டு. அதுக்குள்ள சாப்பாடு கிடையாது, நீச்ச தண்ணி. வரது யார் தெரியுமா? சின்னதுரையோட பொண்டாட்டியாக்கும். ஓஹோ, யாரா இருந்தா நமக்கு என்ன? முதல்ல நீச்ச தண்ணினா என்ன? நேத்துக்கு மிச்சமான சாப்பாட்டுல தண்ணி ஊத்தி வச்சிருந்து காலையில குடிப்பாங்க. குடிச்சா சும்மா குளு குளுன்னு சூப்பரா இருக்கும். ஷோ, இந்த புஷ்பவல்லி அந்த நீச்ச தண்ணிய சாப்பிடணும்னு ஆசைப்பட்டுட்டா. போலமே, புஷ்பவல்லி ஆசைப்பட்டா அந்த நீச்ச தண்ணி குடிக்க போறா. நீ தானே அந்த மிளகாப்படி? யாரு யார் சொன்ன நான் மிளகாப்படின்னு? பக்கத்துல வர்றதுக்கு முன்னாலே நெடி அடிக்குதே. பத்தாததுக்கு ஊருக்குள்ள நுழையும் போதே வேட்டிக்குள்ள தேலை வச்சது ஊரே பரவி கிடக்குது. அது சும்மா தமாஷுக்கு. அது சரி, இங்க என்ன பண்ற? ஊரை சுத்தி பார்க்கலான்னு வந்தேன். அதை விடுங்க, அந்த சட்டியில இருக்கிறது சும்மா குழு குழுன்னு இருக்கும்னு நல்ல தம்பி சொன்னான். கொஞ்சம் கொடுங்களேன், சாப்பிட்டு பார்க்கணும் போல இருக்கு. ஆஹா, கறிக்கல்ல எந்திரிச்சு காடு கழனிக்கு போய் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க சாப்பிடறதுக்காக கொண்டு போய்கிட்டு இருக்கேன். உன்ன மாதிரி ஊரை சுத்துறவங்களுக்கு எல்லாம் கொடுத்து போட்டு பாடுபடுறவங்கள பட்னி போட சொல்றியா? பேசாம வீட்டுக்கு போ, அங்க ஏதாவது புட்டு தோசை இருக்கும், அதை சாப்பிடு. உனக்கு எல்லாம் அதான் சரி. வேலைக்கு இன்னைக்கு சின்னதோட பட்னி தான். வாங்கடா போலாம். பசி வேற வயித்த கிள்ளுது. இன்னும் மரகதத்தை காணுமே. என்னங்க ஜமா தென்னமரத்து கிளறுன்னு பசிக்குதுன்னு சொல்றீங்க? ஒரு இளநீ குடிச்சா சரியா போச்சு. தேவாமிர்த மாதிரி கம்மஞ்சோத்து நீராக இருக்கும்போது எனக்கு எதுக்கு பறிச்சு இந்த இளநியலா? மரகதை இப்ப வந்துரும் பாருங்க. ஏன் மரகதை இவ்வளவு நேரம்? கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுங்க. பசியில தலையெல்லாம் கிறுகிறுத்து போச்சு. கொண்டா. ஊத்து 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 ஊத்து. ஓட்டதான் தெரியுது. வெயில்ல காஞ்சு ஆவியா போயிருச்சா? என்னங்க ஜமா பாணியில தேவாமிர்தம் வரும்னு சொன்னீங்க, இப்ப தேவலோகமே தெரியும் போல் இருக்கு. பெருசு உனக்கு நேரம் தான். ஏன் மரகதம் வர வழியில மிளகா அப்படி கோஷ்டி பாத்தியா? ஆமாங்க, தாகமா இருக்கு, கொஞ்சம் நீராகாரம் வேணும்னு கேட்டாங்க. நான் தான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் டொப்புன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. நின்னு பார்த்தா யாரையுமே காணோம். இப்பதாங்க புரியுது. கொஞ்சம் இருக்க ஊருக்காவது இருக்கான்னு பாக்குறேன். பாரு பாரு. இத பாருங்க, அதையே எடுத்துட்டாங்க. அதுவும் போச்சா? இன்னைக்கு ஏமாந்தது பரவாயில்ல, நாளைக்கு வரும்போதாவது எதுக்கும் ஜாக்கிரதையாவே வா. என்ன பெருசு, ஒரு இளநீ வெட்டு. நேற்று தண்ணியை போட்டது, அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடல, தலையெல்லாம் சுத்துதுப்பா. ஆமா, அதுக்கான வீடு தானே இது. அம்மா தாயே. என்னப்பா? பசி உயிரே போற மாதிரி இருக்குது. சாப்பிட்றதுக்கு ஏதாவது வந்தா போடுமா? நேத்து சுட்ட இட்லி இருக்கு, போடட்டுமா? போற உயிர் பசியிலேயே போகட்டுமா. சோத்துக்கே இல்லைன்னா லொல்ல பாரு. உனக்கு என்னமோ கம்மியா இருக்கிற மாதிரி பேசுறேன்.
அப்படிதான் இருக்கும் குடி. அன்னைக்கு நீ ரப்பர் தேயில தானே வச்சு விட்ட, இன்னைக்கு நான் உயிரோடையே தவளைய வச்சுட்ட பாத்தியா? மிளகாப்படி, அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நீ குடிச்சது நீராகாரம் இல்ல, கள்ளு. பரவாயில்ல, நல்லாதான் இருக்கு. சின்னதுரையா வீட்டுல இருந்து பால் வந்திருக்குங்கம்மா. ஊத்திட்டு போங்க. நேத்து நீராகாரத்துல கள்ள கலந்து என்ன கவுத்துட்டீங்கல்ல, இன்னைக்கு உங்க வீட்டு பால்ல தண்ணிய கலந்து உங்களை எப்படி கவுக்குறேன்னு பாருங்க. பாவங்க அந்த பொண்ணு, அதுதான் அப்படி விளையாட்டுக்கு செஞ்சதுன்னா நானும் அப்படி செஞ்சிருக்க கூடாது. என்ன திடீர்னு அந்த மிளகா அப்படியே சப்போர்ட் பண்ற? பொண்ணுங்கன்னா அப்படித்தாங்க இருக்கணும். சிட்டுக்குருவியாட்டம் எந்நேரமும் சுறுசுறுப்பா இருக்கணும், சும்மா மந்தியா இருக்க கூடாதுங்க. எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எனக்கு கூட தான் அவளை ரொம்ப பிடிச்சிருக்குது. பரீட்சைக்கு படிக்கிறப்ப கூட ஏதாச்சும் விளையாட்டுத்தனமா செஞ்சுட்டு இருப்பாளாம். ஆனா கடைசியில மார்க் இவ தான் வாங்குவாளாம். இவ கெட்டிக்காரி மட்டும் இல்ல, துணிச்சல்காரியும் கூட. யாராவது தப்பு செஞ்சாங்கன்னா கண்ணுல விரல விட்டு ஆட்டிடுவாளாம். வாமா மிளகா அப்படி, இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தான். உனக்கு 100 ஆயுசு. இப்படி பசும்பால்ல படி கணக்குல தண்ணி கலந்து கொடுத்தா எப்படி 100 ஆயுசுக்கு வாழறது? எங்க வீட்டு பால்ல தண்ணியா இருக்கவே இருக்காது. அப்படி இருந்திருந்தா வாங்கிட்டு போனவங்கள உன்ன மாதிரி வந்து கேட்டிருக்கணும்ல. என்னமோ நானே எங்க வீட்டு பானையில இருந்து தண்ணி எடுத்து உங்க வீட்டு பால்ல கலந்து வேணும்னே சண்டைக்கு வந்த மாதிரி பேசுறீங்களே. இத பாருங்க, இந்த புஷ்பவலி ஒண்ணு பயந்தாங்கொழி இல்ல. தப்பு யார் செஞ்சாலும் தட்டி கேட்காம விட மாட்டா. பொண்ணுனா புஷ்பவலி மாதிரி சிட்டுக்குருவி ஆட்டம் இருக்கணும்னு சொன்னீங்க. இப்ப அந்த சிட்டுக்குருவி என்ன பண்ணுது பாத்தியா? நீங்க கூட தான் சொன்னீங்க. இப்ப நீங்களே நழுவுனா எப்படி? உங்க வீட்டுக்காரர் நழுவுனா விட்டுருவேனா? எனக்கு உண்மை தெரியற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். ஆமா, இத பாருமா, பண்ணையில மாடுங்களுக்கு பச்சை கரும்பு சோவை போட்டிருப்பாங்க. அதனாலதான் பால் கொஞ்சம் தண்ணியா இருந்திருக்கும். நாளையில இருந்து எல்லாம் சரியாயிடும். சத்தம் போடாம இடத்த கொஞ்சம் காலி பண்றியாமா? அம்மா மகராசி, ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்பிடலான்னு பாக்குறியா? இப்ப என்ன பண்ணணுங்கிற? நாளைக்கே ஊரை கூட்டி உங்களையும் உங்க வீட்டுக்காரியையும் பஞ்சாயத்துல நிக்க வச்சு யாரும் சின்னதர வீட்டுல பால் வாங்க கூடாதுன்னு தண்டோரா போட்டு சொல்ல போறேன். தண்டோரா போட்ட தண்ணி பால் நல்ல பால் ஆயிருமா? அது ஆகுதோ இல்லையோ, அப்பதான் என் மனசுல இருக்கிற கோவம் தனியும். ஓஹோ, இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. நேத்து கல்லு குடிச்ச போதும் இன்னும் இறங்கல போல இருக்குது. சரி சரி, ஏதோ தப்பு நடந்து போச்சு. நாளை காலையில கறக்கிற இடத்துக்கு வந்து 2 படி பால் அதிகமா வாங்கிட்டு போ. அப்படி வாங்க வழிக்கு ஏதோ பெரிய மனுஷன் பஞ்சாயத்துல தலை குறிஞ்சு நிக்க கூடாதுன்னு பரிதாபப்பட்டு விட்டுட்டு போறேன். நாளையில இருந்து ஊத்துற பால் பசும்பால் மாதிரி சலசலன்னு இருக்க கூடாது. சும்மா கொட்டை பால் மாதிரி கொழ கொழன்னு இருக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சிருச்சுமா. என்ன நீ மட்டும் உம்முன்னு இருக்க? சரி, நான் வர்றேன். நாளைக்கு காலங்காத்தால பண்ணையில வந்து நிப்பேன். சரியா? என்னங்க இது, அவ இந்த போடு போட்டுட்டு போறா? ஏய், சொன்னதை மறக்காம டான்னு பாலுக்கு வந்து நின்ட்ட. எங்க சொம்பு? பாத்துக்கமா, உன் கண்ணதர தான் கறக்குறேன். அப்புறம் தண்ணிக்கு நீ தகராறு பண்ணிடாத. ஆமா, அது சரி, பால்ல தண்ணி கலந்துருக்குதுன்னு நீ எப்படி கண்டுபிடிச்ச? நான் கண்டுபிடிக்காம வேற யார் கண்டுபிடிப்பாங்க? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். இந்தியாவிலே இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. அமெரிக்காவில மட்டும்தான் அந்த மாதிரி மருந்து பாலை தனியா தண்ணிய தனியா பிரிக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா அங்கதான் பெரிய பெரிய மாடு, பெரிய பெரிய பண்ணை எல்லாம் இருக்கு. ஆமா, பால்ல தண்ணி கலந்து இருக்குதுன்னு டிகிரி வச்சு பாப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா இப்படி ஒரு மருந்து இருக்குதா நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அன்னப்பறவையை பத்தி கேள்விப்பட்டது இல்ல? ஆமா, பால் தண்ணி ரெண்டுத்தையும் கலந்து வச்சாலும் தண்ணிய தனியா வச்சுட்டு பாலை குடிச்சிருமா. அந்த மாதிரி தான் இந்த மருந்தோட பேரு ஆனம் டெராமைசின். ஆனம் டெராமைசின். அந்த மருந்து நமக்கு வேணுமே, எப்ப கொடுக்குற? இன்னைக்கு சாயந்தரமே கொடுத்துடலாமே. போயிட்டு வரட்டா?
விடிஞ்சா தெரிஞ்சிடும் எவன் பால்ல தண்ணி கலக்குறான்னு